வார்த்தை 3. ஸ்திரீயே, அதோ உன் மகன். யோவான் 19:26-27. ஏன் தன் தாயை பார்த்து ஸ்திரீயே என்று அழைக்கிறார்? அதே நேரம் பரிவுடன் அம்மையாருக்கு ஒரு புகலிடத்தையும் ஒழுங்கு செய்து தந்தாரே. வியப்பாக இருக்கிறது அல்லவா? சிறு வயதில் தனது பெற்றோரை நேசித்து கீழ்ப்படிந்திருந்தார். ஆனாலும் அவர் அவர்களுக்கு மட்டுமே சொந்தமல்ல. அவர் உலக மகாபிரபு, பாவம் போக்க வந்த பலிகடா. உலகம் அனைத்துக்கும் பொதுவானவர். சந்நியாச வாழ்க்கையை தொடங்கிய அன்றே இனி எந்த தனிப்பட்ட உறவிற்கும் தான் அதிகமான முக்கியத்துவம் கொடுக்க முடியாது என்பதை உணர்ந்தார். தனது அழைப்பு மனித ஆசாபாசங்களுக்கும் உறவுகளுக்கும் அப்பாற்பட்டதென அறிந்து இறுதி வரை அந்த கோட்பாட்டில் நிலைத்திருந்தார். ஆபிரகாம் தனது உடன்படிக்கையின் புத்திரனை கூட பலியாக ஒப்புக்கொடுக்க சம்மதித்தது போல் இயேசுவும் தன்னை தூக்கி வளர்த்து கொஞ்சி ஆளாக்கிய தாயையும் அளவோடு நேசித்தார். ஜெபம். தேவனே, எந்த மனித உறவையும் விட உமது நெருக்கத்தை நான் வெகுவாக வரவேற்கிறேன். ஆமேன்.